எப்படி ம் ஸ்கூல்லாம் திறந்தாச்சா? எஸ் மேம். எப்படி இருக்கு? ஸ்கூல் எப்படி இருக்கு? நல்லா போகுது மேம். நல்லா போதா? மெயினா நான் என்ன கேட்பேன்? எனி கெஸ்ஸஸ்? இல்ல அவன கூப்பிட்டுமா? போர்ஷனா மேம்? ஆ இல்ல போர்ஷன்ஸ் கேட்பேனா, நீங்க இப்போ கிளாஸஸ் நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு? நடத்திட்டு எஸ் மேம். இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க நம்ம ஆல்ரெடி நெறைய லெசன்ஸ் படிச்சு முடிச்சுட்டோம். ஸ்கூல்ல இப்ப நடத்திட்டு இருக்க லெசனே. இல்லையா? முடிச்சிட்டோமா இல்லையா? எஸ் மேம். Okay, tell me, how do you feel? ஈஸி மேம். ஈஸி மேம். Easy, isn't it? எஸ் மேம். நல்லா ஆன்சர் பண்றீங்களா ஸ்கூல்ல கேட்கும்போது? எஸ் மேம். செகண்ட் டைம் நடத்துற மாதிரி இருக்கு மேம். வெரி குட். எஸ் சோ அப்ப மேம். நல்ல பொசிஷன் இல்லையா? எஸ் மேம். ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். நிறைய பேர் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி சொல்றீங்களா? எஸ் மேம். வெரி குட். சோ அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம இங்க படிச்சுட்டு போறவங்களுக்கும் புதுசா படிக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சரி. சோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ரெப்ளிகேஷன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு லெசன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லெசனு. சரியா? சரி, இப்ப நம்ம ரெப்ளிகேஷன் வருவோமா? ரெப்ளிகேஷன் போன வாரம் பார்த்தோம்ல. சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாமாடா? ரெடியா இருக்கீங்களா? சரி. ஃபர்ஸ்ட் சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல். சொல்லுப்பா. யாராவது என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? என் வாய்ஸ் நல்லா கேக்குதுல்ல? கேக்குது மேம். எஸ் மேம். சரி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல் பார்த்தோம். அதுல என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்க? ஜஸ்ட் கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரெடரிக் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம்டா? ஹெர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். பிரின்சிபல். வெரி குட். நெக்ஸ்ட் பிளெண்டர் எக்ஸ்பெரிமெண்ட். வெரி குட். பிளெண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணது? ஹெர்ஷி சேஸ் சேஸ் பண்ணாங்க. அப்புறம் வேற என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்? ஆமா, இப்படி முழிக்கிறீங்க. 3 சொல்லிருக்கீங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு. வெரி குட். அதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்ணோம்? மெசல்சன் அண்ட் ஸ்டால்ஸ்ல இருந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். வெரி குட். செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ. இப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேக்குறேன். எப்படி கடகடன்னு சொல்றீங்கன்றத நான் பாத்துக்கிறேன். சரியா? கேட்கட்டுமா? எஸ் மேம். First, just tell me what are the enzymes which has been used in the DNA replication? Helicase, DNA polymerase. Very good. Then topoisomerase, DNA ligase. Very good. Topoisomerase, DNA polymerase, DNA ligase, helicase எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. பிரைமேஸ் இல்லையா? ஆமா தானே?
பதில் சொல்லுங்கடா. சரி, இப்ப யாரா ஒரு ஆளால ரெப்ளிகேஷன் மேம் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டே வர முடியுமா? Students, can you hear me? Yes, ma'am. நான் சொன்னேன்ல, யாரா ஒரே ஒரு ஆளு டக்கு டக்குன்னு ரெப்ளிகேஷன் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் டாக்மால நான் உங்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லி கொடுக்க போறேன். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பார்ட். பொறுமையா கேளுங்க, லைன் பை லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியாடா? Yes, ma'am. யாரோ ஒருத்தர் ரெப்ளிகேஷன் மட்டும் எனக்கு டக்கு டக்குன்னு சொல்லிருங்க பாப்போம். 14 light weight, 15 heavy weight. என்ன ஆசியா, இன்னும் கொஞ்சம் சத்தமா? 14 light weight, 15 heavy weight. ஆசியா, நான் ஒன்னு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கேக்குறேன். நீ வந்து செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ சொல்லிட்டு இருக்கடா. ஆசியா, புரியுதா மேம் என்ன கேக்குறேன்னு? Yes, ma'am. நான் செமி கன்சர்வேட்டிவ் கேட்கலடா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். யார் சொல்லுவா? பாய்ஸ்ல யாரா சொல்றீங்களா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டக்கு டக்குன்னு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்லுவாங்க மேம். அது வந்து அந்த ஹெலிகேஸ் என்சைம் வந்து அந்த டிஎன்ஏ வந்து அன்வைண்ட் பண்ணி விட்டோம். அது ரெண்டா பிரிஞ்சுட்டு அப்புறம் இந்த சைட்ல இருந்து ஒரு இது லீடிங் ஸ்டாண்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் மேம். இந்த சைடு வந்து லாகிங் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகும் மேம். இனிஷியேட் பண்ணோம் அத. அது ஆர்என்ஏ பிரைமேஸ். வெரி குட். இனிஷியேட் பண்ணும். பிரைமரை வைக்குது. நெக்ஸ்ட்மா அந்த லாகிங் ஸ்டாண்ட் வந்து ஒன்னே ஒரு மட்டும் சொல்லணும்னா அது ஒகாசகி ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து ஒன்னொன்னா சொல்லுவோம். சிங்கிள் பீஸ். ஒகாசகி ஃபிராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி வைக்கிறது யாரு? DNA ligase. DNA ligase. வெரி குட், சூப்பர்மா. பக்கா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் போயிடலாமா? பிபிடி ஷேர் ஆயிடுச்சா பாருங்கடா. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பார்ட். எல்லாரும் உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அப்படியே காமிங்க. நான் ரொம்ப பொறுமையா சொல்லித்தரேன், சரியா? ஏன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் கொஞ்சம் நல்லா கவனிச்சா சூப்பரா புரிஞ்சிடும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அன்னைக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்னேன், டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிரான்ஸ்லேஷன்னா என்ன. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏல இருந்து என்ன வரும்? mRNA. இப்போ ரெப்ளிகேஷன் அப்ப நம்மளுக்கு 3' 5' 5' 3' ரெண்டு ஸ்ட்ராண்டுமே
நமக்கு வந்து எப்படி இருந்தது 3 பிரைம் 5 பிரைம் 5 பிரைம் 3 பிரைம் ரெண்டுமே டெம்ப்ளேட்டா தான் செயல்பட்டது இல்லையா? ரெண்டு பக்கமே நம்மளுக்கு புது டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டா தப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலம் போடுங்க மேம் சொல்ற மாதிரி. உங்களுக்கு அப்பதான் டிஃபரன்ஸ் புரியும். டிஃபரன்சஸ் பிட்வீன் ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் போடுங்க. ஒரு காலம்ல நானு யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு வீடியோ ஆன் பண்ணி எனக்கு காமிங்கன்னு சொல்லுவேன். நீங்க எழுதலைன்னா எனக்கு தெரிஞ்சிரும். ஏன் இதை எழுத சொல்றேன்னா, நமக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லயே நிறைய காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும் பொழுது நம்ம அப்படியே டைரக்டா புக்ல இருக்க லைனை கேட்கறது இல்ல, இதையும் கம்பேர் பண்ணி இதுல இருந்து ஒரு கொஸ்டினை புதுசா உருவாக்கி கேக்குறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது இல்லடா? எஸ் மேம். நீங்க நான் எங்க இருந்து கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு தெரியுமா? நான் எங்க இருந்து என்னோட கிளாஸ் இன்னைக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? பார்ட் 4 இருந்தா மேம். ஏய் எப்படி சூப்பர். கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க இருந்து கூட உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆக்சுவலா லீவ் சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, பட் ஸ்டில் somehow I have found a way to have the internet connection in the hotel where I am staying. So I said, okay, no need to cancel the class. Let me take the class. பாத்தீங்களா எவ்வளவு பாசம் உங்க மேல. Yes, ma'am. என்னடா ஒத்துக்கவே மாட்டீங்க? ஓகே மேம். உங்களை விட முடியல என்னால. லெசன் எல்லாம் ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அதனாலதான் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே மேம். சரிடா. இது புரிஞ்சது இல்லையா? இது கிளியரா இருக்குல்லம்மா? Yes, ma'am. Yes, ma'am. So it is the process of copying genetic information from one strand of DNA into RNA. இப்போ நம்ம கம்பேர்ல நான் உங்களை எழுத சொல்றேன். இந்த பக்கம் DNA replication, இந்த பக்கம் transcription. First point, in replication, both the strands are copied. புரியுதுலமா? இதுக்கு அர்த்தம் நான் சிம்பிள் டேர்ம்ஸ்ல தான் கொடுத்திருக்கேன். ரெப்ளிகேஷன்ல என்ன நடக்குது? ரெண்டு ஸ்டாண்டுமே காப்பி. போத் ஸ்டாண்ட்ஸ் ஆர் காப்பி. வெரி குட். அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் காலம்ல எழுதுங்க. in transcription only பிராக்கெட்ல அங்க ரெப்ளிகேஷன்ல both the strands are copied ன்னு போட்டீங்கல்ல, பிராக்கெட்ல both act as template அப்படின்னு போடுங்கடா. காப்பியும் ஆகப்படுது, டெம்ப்ளேட்டா வேலை செய்யுது. both act as template. போட்டியா? Yes, ma'am. Yes, ma'am. both act as template. இங்க நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன்ல in transcription only one strand bracketல 3 prime to 5 prime, only one strand bracketல 3 prime to 5 prime act as template strand. Act as template strand. And only that strand is going to be, transcribed. அந்த ஸ்ட்ராண்ட் தான் நமக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க? டிரான்ஸ்கிரைப் ஆக போகுது. மற்றது எதுவுமே டிரான்ஸ்கிரைப் இன்னொரு ஸ்ட்ராண்ட் 5 prime 3 prime, then the other strand
5 prime 3 prime will be acting, and the other strand 5 prime 3 prime replicationல இல்லமா transcriptionலயே தான் first point continue பண்ணுங்க. And the other strand 5 prime 3 prime will be acting as coding strand. CODING coding strand. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இப்ப போய் ரெப்ளிகேஷன்ல எழுதுங்க. In replication, the adenine forms base pair with thymine. In replication, the adenine forms base pair with thymine. In transcription எழுதுறீங்கல்ல? Yes, ma'am. Yes, ma'am. Transcription, adenine forms base pair with என்னது? Cytosine. Thymine. Uracil. RNA-ல thymine இருக்காது. அது நேரா யாரு சொல்றாங்க? Uracil. வெரி குட். நோட் பண்ணிக்கோங்க. Noted? Ma'am. Yes, ma'am. Next, in replication, DNA-dependent DNA polymerase is used. Replicationல யாருப்பா யூஸ் ஆகுறாங்க? DNA-dependent DNA polymerase. DNA-dependent DNA polymerase. DNA-dependent DNA polymerase enzyme is used. In transcription, DNA dependent ஏன்னா RNA ஃபார்ம் ஆக போகுது. எது ஃபார்ம் ஆக போதோ அந்த பாலிமரேஸ் தான் சொல்லணும். எதை டெம்ப்ளேட்டா வச்சிருக்கு? டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டா வச்சிருக்கு. அதனால DNA dependent RNA polymerase is used. இது புரியுதாடா? Yes, ma'am. இப்போ உங்களுக்கு பெயிண்ட் லோட் ஆயிடுச்சா பார்த்து சொல்லுங்க. ஐ மீன் ஒயிட் போர்டு. No, ma'am. அதே பிபிடில தான் இருக்காடா? Yes, ma'am. அதுதான் ஷேர் கொடுத்தேன். 1 மினிட் பாக்குறேன். சரியா? இப்போ இது கிளியரா இருக்கா இந்த கான்செப்ட் எல்லாருக்கும்? Yes, ma'am. Yes, ma'am. பெயிண்ட் வரவே இல்லையா உங்களுக்கு? No, ma'am. PPT தான் ma'am share ஆகுது. ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு போடவா?
இப்ப என்னடா வருது? வரவே இல்லை மேம். வரலையா? ஸ்டாப் ஷேரிங் ஆயிடுச்சா? Yes, ma'am. மேம் ஓகே. பெயிண்ட் போடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இங்க கத்துக்கிட்டீங்க? ரெப்ளிகேஷன்னா 2 ஸ்ட்ராண்டுமே காப்பி ஆகும், 2 ஸ்ட்ராண்டுமே டெம்ப்ளேட் தான். பட் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா Only one stand. ஒரு ஸ்ட்ராண்டு தான் டெம்ப்ளேட்டா வேலை செய்யும். அதுல இருந்து உங்களுக்கு வரப்போறதும் ஒரே ஒரு mRNA தான். இப்ப வந்துருச்சா பார்த்து சொல்லுங்கடா. எனக்கு என்னமோ ஷேர் இஸ் லோடிங்னு தான் வந்துகிட்டு இருக்குது. எஸ் மேம். Yes, ma'am. இல்லடா, சரிண்ணா. ஸோ இப்ப பாருங்க, இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எழுதுறேன். டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நம்மளுக்கு இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கலாம். நீங்க எது வேணா சொல்லுங்க. ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன், ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு நீங்க வந்து இப்படி போடுறீங்கன்னு வைங்களேன், ATTGTGCன்னு போடுறீங்க, சரியா? ஒரு டிஎன்ஏவை புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? மேம் Yes, ma'am. என்னப்பா? நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட, டிஎன்ஏவோட 3 பிரைம் 5 பிரைம் ஸ்ட்ராண்ட் மேம் சொல்ற டைப்ல எழுதுங்க பார்க்கலாம். எழுதுனீங்களா? இல்லை மேம், சொல்லுங்க மேம். சொல்றேன். ஏ ஏ டி த்ரீ பிரைம் 5 பிரைம் நான் சொல்ற மாதிரி டி, சரியா? இதுதான் 3 பிரைம் ஸ்ட்ராண்டு. 3 பிரைம்ல இது என்னோட ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, குறைச்சா நல்லா இருக்கும். ATTGTT CT ATC 3 பிரைம் 5 பிரைம் எழுதி முடிச்சிட்டீங்களா? எஸ் மேம். இப்போ இந்த பிளேஸ்ல தான் நான் சொன்னதை நீங்க எழுதிருப்பீங்க. ATTGTT CTT ஏதோ சொன்னேன், அதை நீங்க எழுதிருப்பீங்க, சரிதான்? நான் கரெக்டா? மேம் இப்போ இதுக்குரிய 5 பிரைம் 3 பிரைம் நீங்க எழுதுங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நான் 3 பிரைம் 5 பிரைம்கான டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதுக்குரிய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டு நீங்க எழுதுங்க. டிஎன்ஏவோட காம்ப்ளிமெண்டரி. இன்னும் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்ட்டுக்கு போவே இல்லை. ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ரைட் வாட். என்ன எழுத சொல்றேன் மேம் உங்களை? காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட். இதோடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். மேம் அந்த ஸ்டாண்ட் அந்த இது மட்டும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றீங்களா மேம்? நான் அப்படியே வாயில வரந்து சொன்னேன்டி. யாராவது ரிப்பீட் பண்ணுங்கம்மா. அவளுக்கு நீங்க எழுதி வச்சுட்டு பாக்குறீங்க, நான் எழுத கூட இல்லை. ஃபாண்ட் சைஸ் பெருசா இருக்கு, நான் எழுதல. யாராவது அவளுக்கு ATTGTTCTATC. தேங்க்யூ. அவ சொன்னதை நோட் பண்ணிக்கிட்டியாடா? எஸ் மேம், தேங்க்யூ. இப்ப அதுக்கு நீ காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் எழுதிட்டு சொல்லு எனக்கு. மேம் காம்ப்ளிமெண்டேஷன் எப்படி
என்னப்பா எப்படி ஏன் இருந்தா எழுதுறது? சார்கப்ஸ் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இப்ப என்ன ஸ்ட்ராண்ட் சொல்லுமா? ஏ யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லுங்களேன், நான் சொன்ன ஸ்ட்ராண்ட் டக்குன்னு சொல்லுங்க. ATT ஏடிடி GTT ஜி TT. டிடியா? Yes, ma'am. எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டேன். ஏடிடி சும்மா சின்னதா சொல்றேன். ஏடிடி ஜிடிடி அப்புறம் என்னம்மா சொன்னேன்? சிஏ TT. T ma'am. CT CT, ATC. ma'am. சரி எதையோ ஒண்ணு போட்டுக்கிறேன் விடு. சிஏவே போட்டேன் நானு. இதுக்கப்புறம் வேணா நீங்க சொல்றத போடுறேன். சரியா? டி TAGC இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு மேல இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதுக்குரிய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் கீழே எழுதுனா நம்ம இதுவும் டிஎன்ஏ தான் இல்லையா? மேல இருக்கிறது 3 பிரைம் 5 பிரைம் டிஎன்ஏ, கீழே இருக்கிறது 5 பிரைம் 3 5 பிரைம். prime 3 prime. அப்போ காம்ப்ளிமெண்டரி எழுதுனா இப்ப மேல ஏ இருந்தா கீழே டி எழுது, மேல டி இருந்தா கீழே எழுதணும் ma'am. மேல ஜி இருந்தா கீழே C. சி ma'am. C. ஏ ஏ ஜி G T ஆ AT G. புரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரியுதா பிள்ளைங்களா? Yes ma'am. Yes, ma'am. நேரா டி, டிக்கு நேரா ஏ, ஜிக்கு நேரா சி, சிக்கு நேரா ஜின்னு எழுதிருவீங்க. இது ஜஸ்ட் டிஎன்ஏ தான். இது வந்து 3 பிரைம் 5 பிரைம் டிஎன்ஏ. அது இப்படி இருக்குன்னா இந்த சைடு 5 பிரைம் 3 பிரைம் டிஎன்ஏ இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. சரி, இப்ப நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒண்ணு நான் சொன்னேன் உங்களுக்கு. இதுல டிஎன்ஏவோட 3 பிரைம் 5 பிரைம் ஸ்ட்ராண்ட் தான் டெம்ப்ளேட்டா வேலை செய்யும். 5 பிரைம் 3 பிரைம் ஸ்ட்ராண்ட் என்னவா தான் இருக்கும்னு சொன்னேன்? ஜஸ்ட் Coding தான் இருக்கும். coding strand. இப்போ இந்த 3 பிரைம் 5 பிரைம்க்கு நடுவுல சென்டர்ல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது? நம்மளுடைய என்ன ஃபார்ம் ஆக போகுது? mRNA. ஃபார்ம் ஆக போகுதுன்னு வைங்களேன். இப்ப இங்க ஃபார்ம் ஆக போகுதுன்னா ஜஸ்ட் காம்ப்ளிமெண்டரியில இருக்கிற எல்லாமே நீங்க சொல்லலாம். எம்ஆர்என்ஏக்கு இது அதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா காம்ப்ளிமெண்டரியில. பட் என்ன ஒண்ணுன்னா நீங்க டி இருக்கிற இடத்துல என்ன சொல்லக்கூடாது? A சொல்லக்கூடாது. டி அதாவது கோடிங்ல டி இருந்துச்சுன்னா அங்க என்னப்பா சொல்லணும்? U ma'am. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப எனக்கு யாராவது நடு ஸ்ட்ராண்ட் சொல்லுங்க பாக்கலாமா? இப்ப நடுவுல ரெட் கலர்ல எனக்கு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிருக்குது. மேல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட தான் பார்க்கணும், கோடிங் பார்க்காதீங்க. டெம்ப்ளேட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் இங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ஏ இருந்தா அதுக்கு நேரா U ma'am. ஏ இருந்தா அதுக்கு நேரா யூ, U. டி இருந்தா அதுக்கு நேரா A ஏ, சி A ஏ, C A J G யூ U U A T யூ G. சொல்லிட்டீங்க பிள்ளைங்களா? டி வரணுமா? No, ma'am. டி வரக்கூடாது. no ma'am. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்னா நியூக்ளியஸ்குள்ளார நடக்கும். நியூக்ளியஸ்குள்ள டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்த பிறகு இந்த எம்ஆர்என்ஏ இப்ப நடுவுல ரெட் கலர்ல ஃபார்ம் ஆச்சுல, இந்த எம்ஆர்என்ஏ நியூக்ளியஸை விட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்ன்றதுக்காக சைட்டோபிளாசம்க்கு வந்துடும். எங்க வந்துரும்? cytoplasm. சைட்டோபிளாசம்க்கு வந்துடும். இது
இப்ப போய் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருவோமா? Yes, ma'am. யுராசில் மேம். ஆமாமா, யூனா யுராசில். ஆர்என்ஏல தைமின் கிடையாது, அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? uracil. Uracil. பிபிடி வந்துருச்சாடா? Yes, ma'am. யாரோ ஒருத்தர் இது வாசிங்க. நான் இந்த ஒரு பார்ட் கொஞ்சம் பொறுமையா தான் எடுக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் எல்லா லெசனும் நமக்கு ஈஸி லெசன்ஸ் தான், அதனால பயம் இல்லை. It is the process of copying genetic information from one strand of the DNA into RNA. Here, adenine forms base pair with uracil instead of thymine. இது புரியுதாமா? ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் நம்மளுக்கு ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல அடினைன் ஃபார்ம்ஸ் பேஸ் பேர் வித் Uracil. instead of thymine. ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. சின்ன தம்பி என்ன டவுட்? சின்ன தம்பி கை தூக்கி இருக்கீங்க, ஏதாவது டவுட்டா? சரிடா, படிங்கம்மா. இங்க என்ன என்சைம் யூஸ் ஆகுதுன்னு ஏற்கனவே வெளியே சொல்லி கொடுத்தேன். என்ன என்சைம் அது? RNA polymerase. Polymerase. DNA dependent. பாலிமரேஸ் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு டெம்ப்ளேட்டா? DNA. இந்த என்சைம் என்னன்னு சொல்லுவோம்? DNA Polymerase. டிபெண்டன்ட் RNA polymerase. RNA தான் ஃபார்ம் ஆக போகுது. எது ஃபார்ம் ஆகுதோ அந்த பாலிமரேஸ். பட் இந்த பாலிமரேஸ் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு? டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி. அதனால இதுக்கு பேர் என்னது? DNA dependent RNA polymerase. வெரி குட். அண்ட் மேல வந்து 3' 5' டெம்ப்ளேட். அப்ப புதுசா ஃபார்ம் ஆகுற இந்த ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் என்ன இருக்கணும்? 5 prime 3 prime. எப்பவுமே நியூலி ஃபார்ம்டோட டைரக்ஷன் 5' 3' தான். 3' 5' இங்க நம்மளுக்கு டெம்ப்ளேட்டா வேலை செஞ்சது. டிஎன்ஏவோட 5' 3' நம்மளுக்கு கோடிங் ஸ்ட்ராண்டா வேலை செய்யுது. நோட் பண்ணிக்கோங்கடா. Noted. Yes, ma'am. Ma'am. என்னடா? Completed? Finish, ma'am. இப்ப அடுத்து பாருங்க. Both strands are not copied during transcription. நீங்களே பாத்தீங்க, 2 DNA ஸ்ட்ராண்ட் இருக்குது. அதுல மேல இருக்கிற ஸ்ட்ராண்ட் மட்டும் தான் காப்பி ஆச்சு, கீழே இருக்கிறது ஆவல. உங்களுக்கு இதெல்லாம் வந்து போர்டு எக்ஸாம்ல கூட 2 மார்க் கொஸ்டின்ல லாஜிக்கல் திங்கிங்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் இந்த மாதிரி கீழே இருக்கிறது ஆகல அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் தான்டா. நீங்க ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஏன் 2மே காப்பி ஆகல? uracil வருது இல்லையா? இல்லடா, அது இல்ல ரீசன். இப்போ இந்த வரப்போற ஆர்என்ஏல இருந்து நம்மளுக்கு யார் வரணும்? Protein, ma'am. Protein ma'am. அப்படி புரோட்டீனுக்கு கோட் பண்ணும் பொழுது இப்ப ஏடிஜி அப்படின்னா அது ஒரு புரோட்டீனை கோட் பண்ணும். சிஜிடினா சாரி அது ஒரு அமினோ ஆசிட கோட் பண்ணும். சியூஜி அப்படின்னா அது ஒரு அமினோ ஆசிட கோட் பண்ணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு அமினோ ஆசிட கோட் பண்ணும். இப்போ மேலேயும் சில அமினோ ஆசிடு, கீழேயும் சில அமினோ ஆசிடு, இப்படி 2 பக்கமும் 2 அமினோ ஆசிட் வந்தா உங்களுக்கு தேவைப்படுற புரோட்டீன் கரெக்டா வருமா? கன்ஃபியூஸ் ஆயிரும்ல?
புரியுதா நான் சொல்றது? நான் சொல்றது students. இப்போ நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். இப்ப இந்த கோட்ல TACGTACGTன்னு இந்த ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல நடுவுல இருக்கிறதுல TACன்னா ஒரு புரோட்டீன், ஒரு அமினோ ஆசிட், GTA ஒரு அமினோ ஆசிட், CGT ஒரு அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட்லாம் சேர்ந்தா என்னோட கண்ணு வந்து அழகா இந்த கலர்ல ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு இருக்கு. இப்போ கீழே இருக்கிற கோடிங் ஸ்ட்ராண்டும் சேர்ந்தா அந்த அமினோ ஆசிட், இந்த அமினோ ஆசிட் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வேணுங்கிற அந்த புரோட்டீன் கரெக்டா வராம போயிடும். இப்ப புரியுதா என்ன சொல்றேன்னு? டிரான்ஸ்லேஷனை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுரும் ரெண்டு பக்கமும் பண்ணா. ஓகேவா? எஸ் மேம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேர் இருக்கிறாங்கன்னா இப்ப ஒருத்தர் இருந்தா முன்னாடி போயிடலாம். இவனும் வந்து இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறான், அவனும் அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறான். ஒருத்தர் லெஃப்ட் போகணும், ஒருத்தர் ரைட் போகணும்னு நினைக்கிறான். இந்த 2 பேரும் சேர்ந்தானுங்கன்னா ஒண்ணுமே உருப்படாது. இதுவே இவனுங்க தனியா போனா கரெக்டா போவாங்க. அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். புரோட்டீன்ஸ்க்கு கோட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்ட்ராண்ட் கோட் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமினோ ஆசிட் லைனா கிடைக்கும். பட் இன்னொரு டிஎன்ஏவும் கோட் ஆச்சுன்னா நம்மளுக்கு புரோட்டீன் ஃபார்மேஷன்ல நிறைய தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே? எஸ் மேம். இது இப்ப எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எஸ் மேம். யாராவது ஒருத்தர் படிங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். சீக்கிரம் படிமா. Both strands are not copied during transcription because the code for protein is different in both strands. This complicates the translation. If 2 RNA molecules are produced simultaneously, this would be complementary to each other. It forms a double-stranded RNA and prevents translation. அதாவது 2 RNA மாலிக்யூல்ஸும் உங்களுக்கு மேல இருக்கிற 3 பிரைம் 5 பிரைம்க்கு ஒரு RNA ஸ்ட்ராண்ட், கீழே இருக்கிற 5 பிரைம் 3 பிரைம்க்கு இன்னொரு RNA ஸ்ட்ராண்ட்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா மாறி டிரான்ஸ்லேஷனே வர விடாம பண்ணிடும். இந்த 2 ரீசன்காக தான் நம்மளோட டிஎன்ஏவோட டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் பொழுது ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் காப்பி ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஜிக்கல் திங்கிங்க்கு இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமா தேவைப்படும். ஓகே? Noted. Done ma'am. Ma'am. Noted ஆமா? அடுத்து போலாமா? Ma'am. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா அதுல யார் யாரு இருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்கடா, இப்ப நீங்க இங்க பாக்குறீங்கல்ல 3 பிரைம் 5 பிரைமும் டிஎன்ஏ தான், 5 பிரைம் 3 பிரைமும் டிஎன்ஏ தான். மேல இருக்க 3 பிரைம் 5 பிரைமை நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற 5 பிரைம் 3 பிரைமை நம்ம கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம். ஓகே? புரிஞ்சுதா? சரி, இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எஸ்ஏ எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஏ எல்லாம் எழுத சொல்றாங்கன்னா நீங்க
அதுக்கு கண்டிப்பா ஒரு 3 பார்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணும். என்னடா? Introduction. கரெக்ட். Subject conclusion. நம்ம Explanation. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப தமிழ்ல சொல்லணும்னா முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். கரெக்டா? Yes, ma'am. அதே மாதிரிதான் இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு இங்க பாருங்க, இந்த ஸ்டார்டிங் பிளேஸ்ல நம்மளுக்கு ப்ரொமோட்டர், அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் ஃபுல்லா ஸ்ட்ரக்சுரல் ஜி, அப்புறம் முடிவுரைன்னு சொல்றோம்ல, இந்த பிளேஸ் டெர்மினேட்டர். இப்போ நடுவுல இதுக்கு நடுவுல ஒரு ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுதுன்னா அது இந்த ரீஜியன்ல ஆரம்பிக்கும், நம்ம முன்னுரை மாதிரி. இந்த ரீஜியன் ஸ்ட்ரக்சுரல் ஜீன் பொருளுரை மாதிரி. இங்க முடிஞ்சு போச்சு, சரியா? அது டெர்மினேட்டர். நோட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்கடா. Transcription unit. It is the segment of DNA between the site of initiation and termination of transcription. It consists of 3 regions: a promoter, binding site of RNA polymerase located towards 5' end upstreams, structural gene, region between promoters and terminator where transcription takes place, a terminator, the site where transcription stops located towards 3' end downstream. அவ்வளவுதான். கிளியரா? ப்ரமோட்டர் இந்த ஆரம்பிக்கிற இடத்துல யார் வருவாங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். ஏன்னா நமக்கு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, பாலிமரேஸ் வந்தாதான் காம்ப்ளிமெண்டரி நைட்ரோஜினஸ் பேஸ கொண்டு வர முடியும். இப்ப ஏ இருந்தா யூ, டி இருந்தா ஏ, ஜி இருந்தா சி, சி இருந்தா ஜின்னு இந்த பாலிமரேஸ் என்சைமை கொண்டு வர முடியும். அது அப்படி கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டரோட பைண்ட் ஆகணும். இந்த பார்ட் எல்லாருக்கும் கிளியராடா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்தது ஸ்ட்ரக்சுரல் ஜீன்னா இந்த நடுவுல ப்ரமோட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும் நடுவுல இருக்கு போறது. டெர்மினேட்டர்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு வந்து எம்ஆர்என்ஏ இப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா தலையில இருந்து கால் வரைக்குமே நடக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி கிடையாது. இப்ப எனக்கு வெறும் கண்ணுக்கான புரோட்டீன் தான் வேணும், அதுக்கு என்னோட என்டையர் டிஎன்ஏவும் வேணுமா? டிரான்ஸ்கிரைப் ஆகணுமா? ஜஸ்ட் கண்ணுக்கான ஜீனுக்கான போதும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப அந்த புரோட்டீனோட வேலை முடிஞ்சிச்சுன்னா அது டெர்மினேட் ஆயிடும். ஸோ இங்க ப்ரமோட்டர், இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரக்சுரல் ஜீன், முடிகிற இடத்துல டெர்மினேட்டர். ப்ரமோட்டர் அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம், இது முடிகிற டிரான்ஸ்கிரிப்ஷனோட டெர்மினேஷனை நம்ம டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களாடா? No, ma'am.
நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. ரெப்ளிகேஷனோட யூனிட் நம்ம என்னன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? யார் கரெக்ட் அவங்களுக்கு ஒரு சாக்லேட். Ma'am, question ஒருவாட்டி சொல்லுங்க மேம். ரெப்ளிகேஷன் படிக்கும்போது the unit of replication is அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் மேம் சொல்லி கொடுத்தேன். Replicon. யார் சொன்ன சாக்லேட் சொல்லிருந்தாங்க? Mokshita, miss. மோக்ஷிதா எந்த ஊருடா? Chennai, miss. Navalur. நாவலூரா? சரி, நான் சென்னைக்காரி தான். சென்னை வரும்போது ஞாபகமா வாங்கி கொடுத்துறேன். சரியா? Okay, miss. சூப்பர்மா, நல்லா கவனிச்சிருக்கீங்க. இப்ப நம்மளுக்கு ரெப்ளிகேஷனுக்கு எப்படி ரெப்ளிகானும் அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏல என்டையர் பார்ட்டும் இங்க ரெப்ளிகேட் ஆகாது. ஒரு சின்ன பார்ட் தான் டிரான்ஸ்கிரைப் ஆகும் புரோட்டீன்காக. அந்த மாதிரி எந்த பார்ட் புரோட்டீன்காக டிரான்ஸ்கிரைப் ஆகுதோ அந்த பார்ட்டை இங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஸ்ட்ரான். அங்க ரெப்ளிகான்னு சொன்னீங்க, இங்க என்னன்னு சொல்ல போறோம் அவங்கள? சிஸ்ட்ரான். இது புரிஞ்சுதானா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க சிஸ்ட்ரான்னா என்னன்னு. மேம் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றீங்களா மேம்? சொல்றேன்டா. இப்போ ஒரு பெரிய டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோடா. அந்த டிஎன்ஏவோட மொத்தமே பாத்தீங்கன்னா உன்னோட கண்ணுக்கான புரோட்டீன், மூக்குக்கான புரோட்டீன், நாக்குக்கான புரோட்டீன் இதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பார்ட் தான். அப்படிதானே? எஸ் மேம். மொத்த டிஎன்ஏ வச்சு உன்னோட ஹோல் பாடி இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் பொழுது நம்மளுக்கு மொத்த டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் பண்ண வேண்டாம். இப்ப எனக்கு கண்ணுக்கான புரோட்டீன் மட்டும் ரெடியானா போதும். அப்ப என்டையர் டிஎன்ஏல ஒரு சின்ன பார்ட், அந்த பார்ட் ஆஃப் செக்மெண்ட் மட்டும் எனக்கு புரோட்டீனா மாறினா போதும். நான் சொல்றது புரியுதா? எஸ் மேம். இந்த இடத்துல பாரு, இப்ப இந்த இடத்துல எனக்கு இங்க ஒரு டிஎன்ஏ, இங்க 2, 3, 4 இருக்கு. இந்த 4 எனக்கு வேணாம். எனக்கு வந்து ஜஸ்ட் என் கண்ணுக்கான புரோட்டீனுக்கு இந்த நடு இடம் மட்டும் போதும். சரியா? புரியுதா? ஓகே மேம். எஸ் மேம். ரெப்ளிகேஷன்னா உனக்கு ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நடக்கணும். பட் இங்க இருந்து எனக்கு ஒரு ஆர்என்ஏ வரப்போகுது. அந்த ஆர்என்ஏல இருந்து ஒரு புரோட்டீன் ஒரு கேரக்டருக்கு தான் டெவலப் ஆக போகுது. புரியுதா? எஸ் மேம். எந்த பார்ட் ஆஃப் டிஎன்ஏ எனக்கு வேண்டிய புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதோ அந்த டிஎன்ஏவை, அந்த டிஎன்ஏவோட பார்ட்டை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? சிஸ்ட்ரான். அவ்வளவுதான். ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேம். சொல்லுடா. மேம் நம்ம ஃபுட்லாம் சாப்பிடுறோம்ல மேம், அதுலயும் புரோட்டீன் வரும்ல மேம், இல்ல டிஎன்ஏல இருந்து தான் நமக்கு புரோட்டீன் கிடைக்குதா மேம்? என்ன சாப்பிடுறோம் புரியல? டிஎன்ஏல இருந்து மட்டும் தான் நமக்கு புரோட்டீன் கிடைக்குமா மேம்? நம்ம ஃபுட் சாப்பிடும் போது அதுல இருந்து புரோட்டீன் கிடைக்குதா மேம்? அப்பயும் டிஎன்ஏ வந்து புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுமா மேம்? பண்ணும். அது டயட்டரி புரோட்டீன். அது உன்னோட மசில் growthக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுற புரோட்டீன். இங்க சிந்தசைஸ் ஆகுற புரோட்டீன் உன்னுடைய பாடியில இருக்கிற கேரக்டர்ஸ், ட்ரெய்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற புரோட்டீன். உதாரணத்துக்கு இப்போ உனக்கு ஒரு என்சைம் உருவாகணும்னு வச்சுக்கோ, அந்த புரோட்டீன் உனக்கு இது மூலமா தான் வரும். அது வந்து நீ சாப்பிடுற புரோட்டீன் வந்து உனக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் உன்னுடைய மசில் growthக்கும் அந்த மாதிரி யூஸ் ஆகுது. சரியா?
ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே. எல்லாரும் சிஸ்ட்ரான் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். இப்போ இது கூட நிறைய வாட்டி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோசிஸ்ட்ரான் அண்ட் பாலிசிஸ்ட்ரான்? ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லி கொடுத்துடுறேன், அப்புறமா உங்களுக்கு மோனோசிஸ்ட்ரான் பாலிசிஸ்ட்ரான் என்னன்னு சொல்றேன். மோனோ அப்படின்னாலே ஒரு சிஸ்ட்ரான் தான் அர்த்தம், பாலினா மெனி. ஸோ மோனோசிஸ்ட்ரான் யார் உடம்புல இருக்கும்னா யூகேரியோட்ஸ், பாலிசிஸ்ட்ரான் யார் உடம்புல இருக்கும்னா ப்ரோகேரியோட்ஸ். எக்ஸாம்ல டக்குன்னு நம்மளுக்கு மறந்துடும், யூகேரியோட்ல பாலிசிஸ்ட்ரானா யூகேரியோட்ல மோனோசிஸ்ட்ரானா. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு, ப்ரோகேரியோட்லயும் பி இருக்கா, பாலிசிஸ்ட்ரான்லயும் பி இருக்கு, அவ்வளவுதான். ப்ரோகேரியோட்னா பார்த்தோன்னே பாலி பி போட்டுருங்க, இல்லாதது அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சுதாமா? மோனோசிஸ்ட்ரான் பாலிசிஸ்ட்ரான் ஸ்டூடெண்ட்ஸ், மோனோசிஸ்ட்ரான் யார்ல இருக்கும், பாலிசிஸ்ட்ரான் யார்ல இருக்கும், கிளியரா இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். சோ இந்த மோனோசிஸ்ட்ரான் அப்படிங்கிறது யூகேரியோட்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கோடிங் சீக்வன்சஸ் ஆர் இன்டரப்டட் பை இன்ட்ரான்ஸ். யூகேரியோட் உடம்புல கோடிங் சீக்வன்ஸ் அப்படியே லைனா வராதுடா, நடுநடுல கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஆட் ஆகும் யூகேரியோட்ல, சரியா? சோ இந்த எக்ஸான்ஸ் வந்து அப்புறமா தேவையில்லாத அந்த இன்ட்ரான்ஸை எடுத்துட்டு எக்ஸான்ஸ் மட்டும் வரும். ஓகே. ஸோ மோனோசிஸ்ட்ரானுங்கிறது நம்ம ஸ்பிளிட் ஜீன்ஸ்னுவோம். இப்போ ஒரு ஜீனுன்னு எடுத்தீங்கன்னா அதுல எக்ஸான் இன்ட்ரான் எக்ஸான் இன்ட்ரான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இப்போ யார் எனக்கு ஆன்சர் பண்ண போறா? அபிராமி, மோக்ஷிதா, யாரா இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. யாரு பேசுனது? யாரு? ஆசியாவா? எஸ் மேம். இப்போ ஆசியா, இன்ட்ரான்ன்றது தேவையில்லாததுன்னு நான் சொல்லிட்டேன், சரியா? இப்போ ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது, இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோயேன், இப்போ நடு ஆசியா என்னம்மா பண்ற, சாப்பிட்டியா, இப்படிலாம் அன்னெசரி வேர்ட்ஸ் நான் நடுவுல யூஸ் பண்றேன்லம்மா. எஸ் மேம். இதுக்கு பேரு தான் இன்ட்ரான். புரியுதா? இப்ப இதுவே நான் சொன்னதை யார்கிட்டயா நீ போய் சொல்ல போறேன்னா நீ எப்படி சொல்லுவ? மேம் என்ன கேட்டாங்க ஆசியாவன்னா, ஆசியா எப்படி சொல்லுவ? சொல்லுமா. யாரா இப்ப உன்னை கேட்டா நீ எப்படி சொல்லுவ ஆசியா? மேம் என்ன கேட்டாங்க உன்ன? ஆசியா சாப்பிட்டியா அப்படி நான் கேட்டிருக்கேன்.
நீ இப்ப இதை யார்கிட்டயா சொல்லணும்னா எப்படி சொல்லுவ? மேம் என்ன சாப்பிட்டியான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் மேம். அந்த unnecessary எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவல்ல, அதுதான் மேம் யூகேரியோட்ஸ்ல இந்த தேவையில்லாத இன்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாலிசிஸ்ட்ரான்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுங்க அப்படியே கரெக்டா தான் இருக்கும். அதுல ஸ்பிளிட் ஜீன்ஸ் இல்லை. இது ப்ரோகேரியோட்டோட உடம்புல. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்கடா. மோனோசிஸ்ட்ரான், பாலிசிஸ்ட்ரான். நோட்டட்? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. மேம் 1 minute. Completed. அடுத்து இப்போ தனித்தனியா டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியோட் ஃபர்ஸ்ட் படிச்சுடுவோம். அதுக்கப்புறமா டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியோட் படிக்கலாம். சரியா? ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியோட் தான் ஈஸி. அதுல வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரான்லாம் இருக்காது. அத ஃபர்ஸ்ட் படிச்சிருவோமாடா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் வேற எந்த வேலை செஞ்சிருந்தீங்கனாலும் எழுதிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா போர்டை பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியோட்ஸ்ல 3 ஸ்டெப் தான். இனிஷியேஷன், இலாங்கேஷன், டெர்மினேஷன். நல்லா கவனிங்க. இப்ப 3' 5'க்கான டிஎன்ஏ இதுதான். இனிஷியேஷன் அப்படின்னு பொழுது இதோ இங்க நீங்க கீழே ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு பாக்குறீங்கல்ல, உள்ள கூட சிக்மான்னு போட்டிருக்கு, தெரியுதா? எஸ் மேம். இந்த ரீஜியன் தான் ப்ரொமோட்டர் ரீஜியன். இந்த ப்ரொமோட்டர் ரீஜியன்ல ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் சிக்மா ஃபேக்டர்ன்றது தான் ஸ்டார்டிங் ஃபேக்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரொமோட்டர் ரீஜியன்ல ஆர்என்ஏ பாலிமரேஸும் சிக்மா ஃபேக்டரும் வந்து அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பாயிண்ட் கிளியரா இருக்கா இனிஷியேஷன்ல எல்லாருக்கும்? Yes, ma'am. Yes, ma'am. என்ன ரீஜியன்? Starting region. நம்ம ஸ்டார்டிங் ரீஜியன் பேரு ப்ரொமோட்டர் ரீஜியன். என்ன என்சைம்? RNA polymerase. RNA polymerase. கூட ஸ்டார்டிங் ஃபேக்டர் யாரு செஞ்சாங்க? Sigma factor. ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் இலாங்கேஷன். இலாங்கேஷன் பொழுது இப்ப இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஏ இருக்கா, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். என்ன ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு சொன்ன மேம்? இத DNA dependent RNA polymerase. இது என்ன பண்ணுது? ஏ இருக்கா, போய் யூ எடுத்தாந்து வைக்குது. இதுதான் எலாங்கேஷன். எலாங்கேஷன்னா ஏ இருக்க இடத்துல யூ, சி இருக்க இடத்துல ஏ, ஜி இருக்க இடத்துல சி, சி இருக்க இடத்துல ஜி, இப்படின்னு கிடுகிடுன்னு இந்த ஸ்ட்ராண்ட ஒண்ணு இது பாருங்க. இந்த மஞ்சள் கலர்ல ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படியே கட 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 கடன்னு ஃபார்ம் பண்ணி விட்டுருச்சு. தெரியுதா? தெரியுதா? எஸ் மேம். அதுதான் இலாங்கேஷன். இப்போ முடிஞ்சிருச்சு. நமக்கு வேண்டிய அந்த கண்ணுக்கான புரோட்டீன். இவ்வளோ பெரிய டிஎன்ஏவும் வேண்டாம் எனக்கு. ஜஸ்ட்
இந்த பார்ட் தான் கண்ணுக்கான புரோட்டீன்னா இந்த இடத்துல எனக்கு ப்ரமோட் ஆகி இந்த இடத்துல எனக்கு டெர்மினேட் ஆயிடும். ஸோ டெர்மினேட் ஆகணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஃபேக்டர் வந்து அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கூட உட்காரும். இப்போ சிக்மா ஃபேக்டர் போயிடும். எந்த ஃபேக்டர் சேரும் டெர்மினேட் ஆகணும்னா ரோ ஃபேக்டர் ஜாயின் ஆயிக்கும். ஜாயின் ஆயிட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைமோட அந்த எம்ஆர்என்ஏவை இந்த டிஎன்ஏவை விட்டு நீ ரெடி ஆயிட்டமா நீ போன்னு அனுப்பி விட்டுரும். இவ்வளவுதான் ஸ்டெப். இனிஷியேஷன், ப்ரமோட்டர் ரீஜியன், ஆர்என்ஏ பாலிமரேஸ், சிக்மா ஃபேக்டர், இலாங்கேஷன், ஆர்என்ஏ பாலிமரேஸ் காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைடு ஆட் பண்ணுது, டெர்மினேட்டர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரோ ஃபேக்டரை ஆட் பண்ணி டெர்மினேட் பண்ணிருச்சு. ஓகேவா? கிளியரா? இருக்கா மேம்? அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஏன் மேம் ஜாயின் ஆகுது? அதுதான்மா இப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துலயும் அப்படிதானே. இப்ப நீ வந்து ஸ்கூல்ல பிரேயர் நடத்துறன்னா ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுற, முடிக்கும் போது நேஷனல் ஆந்தம் பாடுற இல்லையா? எஸ் மேம். அந்த மாதிரி தானே. ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா பாலிமரேஸ் என்சைம் கூட ஆரம்பிக்கிற ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு, அது சேரும். ஒரு விஷயத்தை முடிச்சு வைக்கணும்னா முடிக்கிற ஃபேக்டர். இப்ப நீ வந்து மாத்தி மாத்தி பண்ண முடியுமா? இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம்னா முதல்ல ஜனகணமன பாட்டு கடைசியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாமா? நோ மேம். நம்மளுக்கே அது தெரியும், இதுனா ஆரம்பம், இதுனா முடிவு. அந்த மாதிரிதான் இதுவும். ஓகேவா? ஓகே மேம். சரி மேம். நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா இது வந்து விஷுவல் லேர்னர்ஸ்க்காக பிக்சர்லயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம தியரியா இனிஷியேஷனுக்கு கொஞ்சம், எலாங்கேஷன், டெர்மினேஷன் ஒரு 4 பாயிண்ட் படிக்கலாம். இது இருந்தாலே கொஞ்சம் இந்த விஷுவல் லேர்னர்ஸ் தானா ஓனாவே எழுதிடலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியோட், இனிஷியேஷன்ல இது நடந்தது, இலாங்கேஷன்ல இது நடந்தது, டெர்மினேஷன்ல இது நடந்ததுன்னு பக்காவா நீங்க எழுதிடலாம். டன்? எஸ் மேம், டன் மேம். ஓகே, சூப்பர். போலாமா அடுத்தது? அடுத்தது போலாமா பசங்களா? பசங்க வயசே எனக்கு கேட்கலையே. Done? இப்ப யாராவது இந்த இனிஷியேஷன் படிங்கடா. Initiation. Here RNA polymerase enzyme binds at the promoter site of DNA. This causes the local unwinding of the DNA double helix. An initiation factor, alpha factor present in RNA polymerase, initiates the RNA synthesis. இது புரிஞ்சுதாமா? சிக்மா ஃபேக்டர் சிந்தசிஸ் ஆரம்பிச்சு விட்டுருச்சு. இது எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? அடுத்து போட்டுமா? அடுத்து இலாங்கேஷன். Elongation. RNA chain is synthesized in 5' to 3' direction. In this process, activated ribonucleoside triphosphate ATP, GTP, UTP, and CTP are added. This is complementary to the base sequence in the DNA template. ஆமா. சோ நான் சொன்னேன் இல்லையா, இலாங்கேஷன்னா ஆக்டிவேட்டட். நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு எப்பவுமே ஏடிபி, ஜிடிபி, ஏன்னா இது ஆர்என்ஏன்றதால டிடிபி தைமின் வராது, யூரசில் யூடிபி, சிடிபி இந்த மாதிரி வரும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி, ஏ இருந்தா யூ, ஜி இருந்தா சி, சி இருந்தா ஜி அப்படின்னு ஆட் ஆயிட்டே போகும். அதுதான் இலாங்கேஷன். புரிஞ்சுதா?
என்ன டைரக்ஷன்ல எலாங்கேட் ஆகுது? யாரா கரெக்டா சொல்லுங்க, அப்பதான் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 5 prime. சூப்பர்மா. 5 prime to யார் சொன்னது? மேம் நான் சொன்னேன் மேம். ஃபாசிலா. யாருமா பேர் சொல்லு? ஃபாசிலா ஃபாத்திமா. வெரி குட் ஃபாத்திமா, சூப்பர். ஓகேவா? 5 prime 3 primeல இலாங்கேட் ஆகி போயிட்டு இருக்குது. இப்ப முடியிற நேரம் வந்துருச்சு. இப்ப என்ன ஃபேக்டர் வந்து RNA பாலிமரேஸோட ஜாயின் ஆகும்? ரோ ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் டெர்மினேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ப்ரோகாரியோட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம சூப்பரா முடிச்சிட்டோம் பாருங்க, சிம்பிளா. ஈஸியா இருந்துச்சாடா? மேம் இனிஷியேஷன் ஸ்லைடு ஒரு நிமிஷம் காட்டுங்க. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ மேம். ஓகேடா. இது யாராவது ஒருத்தர் வாசிங்க. நம்ம படிச்ச என்டையரோட ஒரு சின்ன இதுதான் இது. In bacteria, transcription and translation can be coupled. Translation begins before mRNA is fully transcribed because mRNA requires no processing to become active. Transcription and translation takes place in some compartment, no separation of cytosol and nucleus. So prokaryote, அதாவது ஒரு பாக்டீரியாக்கு நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. நம்மள மாதிரியான யூகேரியோட்ல நியூக்ளியர் மெம்பரேன் உண்டு. அதால அது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லுக்கு உள்ள, ஐ மீன் நியூக்ளியஸ் உள்ளதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அந்த நியூக்ளியஸை விட்டு அப்படியே எம்ஆர்என்ஏ வெளியே சைட்டோசால் அல்லது சைட்டோபிளாசம்ல வந்துதான் நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் பாக்டீரியாவுக்கு தான் நியூக்ளியர் மெம்பரேனே கிடையாது. அதனால இதுக்கு இப்படி பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அப்படியே இங்க வந்து இது இந்த பச்சை கலர்ல நீங்க பாக்குறது ரைபோசோம்ஸ் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். புரியுதா? அதுக்கு வந்து தனித்தனியா நியூக்ளியஸ்க்குள்ள நான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறேன், நியூக்ளியஸ்க்கு வெளியே வந்து நான் டிரான்ஸ்லேஷன் நடக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அதுக்குதான் நியூக்ளியஸே இல்லையே. அதனால அப்படியே நடந்துரும். ஓகே. அண்ட் இன்னொன்னு, இதுல எம்ஆர்என்ஏவா டைரக்டா வந்துருது. நடுவுல இந்த இன்ட்ரான் எதுவும் இல்லாததால ப்ராசஸிங்கும் பண்ண வேணாம், ரொம்ப சுலபம். பட் நம்ம கதை அப்படி கிடையாது. யூகேரியோட்ஸ்ல எம்ஆர்என்ஏ வராது. டிஎன்ஏல இருந்து வரத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எச்என்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்கடா. அத ப்ராசஸ் பண்ணாதான் அந்த எச்என்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவா மாறும். புரியுதா? எஸ் மேம். அது யூகேரியோட்ஸ்ல. இப்ப ப்ரோகாரியோட்ஸ் எல்லாருக்கும் பக்கா இல்ல. நம்ம யூகேரியோட்ஸ் போயிடலாங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியோட்ஸ் பக்காவா இருக்காடா? எஸ் மேம். டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியோட்ஸ் போயிருவோமா? எஸ் மேம். ஓகே மேம். யூகேரியோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அங்க நீங்க ஜஸ்ட் ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் போதும் அப்படின்னு படிச்சிட்டீங்க, அப்படிதானே? ப்ரோகாரியோட்ல படிச்சோமா இல்லையா? சொல்லுங்க. இங்க வந்து 3 ஆர்என்ஏ பாலிமரேசஸ் யூஸ் ஆக போகுது. இங்க எத்தனை யூஸ் ஆக போகுது? 3 RNA யூஸ் ஆக போகுது. ரெண்டாவது பாயிண்ட், அங்க உங்களுக்கு இன்ட்ரான்லாம் கிடையாது. இங்க அந்த மாதிரி இன்ட்ரான் இப்படி தேவையில்லாததெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ ஒரு டிஎன்ஏல இருந்து வெளியே வந்துச்சு இல்லையா? இப்ப பாருங்களேன், ஒரு நிமிஷம் இந்த பழைய இதுக்கு போவோம். இங்க பாருங்க, இந்த மேல இருந்த இந்த 3 prime 5 prime பிங்க் கலர்ல இருந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு இங்க வெளியே வந்திருக்குல்ல,
இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம ப்ரோகாரியோட்ஸ்ல? mRNA சொன்னீங்க. ஆனா நம்மள மாதிரி யூகேரியோட்ல இந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு பேரு mRNA கிடையாது. என்னது அது? HNRNA. அந்த HNRNA-வை நம்ம ஒரு 3 ஸ்டெப் பண்ணணும். பண்ணிதான் நம்ம என்னவா மாத்த போறோம்? mRNA-வா மாத்த போறோம். புரியுதா? Yes, ma'am. எழுதிக்கோங்க. போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் சேஞ்சஸ் இன் யூகேரியோட்ஸ் போடுங்க. நான் என்னன்னு சொல்றேன். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து HNRNA வந்துருச்சு. போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் சேஞ்சஸ் இன் யூகேரியோட்ஸ் பிராக்கெட்ல HNRNA to mRNA பிராக்கெட்ல HNRNA to mRNA போட்டீங்களா? Yes, ma'am. HNRNA to mRNA. அதுல HNRNA to mRNA இதுல 3 ஸ்டெப். நம்பர் 1 ஸ்ப்ளைசிங், SPLICING. நம்பர் 2 கேப்பிங். நம்பர் 3 டெய்லிங். ஸ்ப்ளைசிங், கேப்பிங், டெய்லிங். சொல்லுங்க. Splicing, capping, டெய்லிங். ஓகேவா? புரிஞ்சுதா? Yes, ma'am. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதுல 3 RNA பாலிமரேஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த 3 யார் யாருன்னு நீங்க படிச்சிருவோம். இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க மனப்பாடமாவது பண்ணி இதை வச்சுக்கோங்க. RNA பாலிமரேஸ் 1 இது என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்கிரைப் rRNA. rRNA-ல உங்களுக்கு 11th எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸ்மாலர் சப் யூனிட், லார்ஜர் சப் யூனிட் அப்படிலாம் உண்டு இல்ல? அந்த மாதிரி இந்த rRNA-க்கு சில செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இந்த நம்பர்ஸ் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வைக்கணும். நீங்க 28 years, 18 years, 5.8 years. சொல்லுங்க. RNA பாலிமரேஸ் 1 என்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணுது? 28 years. 28 years, 18 years, 5.8. மறந்துடாதீங்க, அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. RNA பாலிமரேஸ் 2 எதை டிரான்ஸ்கிரைப் பண்ணுதுன்னா HNRNA. HNRNA-ன்றது precursor of mRNA. அதாவது இந்த HNRNA தான் வந்து mRNA-வோட முன்னோடி. HNRNA-ல இருந்து தான் பிற்காலத்துல mRNA வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. Okay, ma'am. Okay, ma'am. ஓகே. அடுத்து RNA பாலிமரேஸ் 3. அது rRNA பண்ணிடுச்சு. இது HNRNA அல்லது mRNA பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் என்ன RNA பெண்டிங்ல இருக்கு? tRNA பெண்டிங்ல இருக்குது. சரியா? புரியுதா? சோ அந்த tRNA-வை RNA பாலிமரேஸ் 3 பண்ணுது. So 5S rRNA and snRNA-வை இது டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குது. tRNA 5S rRNA, rRNA-வோட ஒரு பார்ட்டை RNA பாலிமரேஸ் 3 பண்ணும், பிளஸ் ஸ்மால் நியூக்ளியர் RNA. சரியா? இதுக்கு நல்லா அப்படியே மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. அடுத்து போவோமா?
Yes, ma'am. Okay. So processing of primary transcripts. சரியா? ஸோ இப்பதான் நான் சொன்னேன் HNRNA mRNA ஆகணும்னா 3 ஸ்டெப். இந்த பிக்சர்ல பாருங்க, ப்ரோகேரியோட்ல அழகா இதுக்குள்ள இருந்து mRNA-வாவே வந்துருச்சு. பட் நம்மளுக்கு HNRNA-வா வந்திருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இங்க பாருங்கடா, ஸ்ப்ளைசிங். ஸ்ப்ளைசிங்னா இதுல இன்ட்ரான் எக்ஸான், இன்ட்ரான் நீங்க பாக்குறீங்கல்ல, மாதிரி ஆரஞ்சு அப்புறம் ஒரு எல்லோ, ஆரஞ்சு எல்லோன்னு கலர் இருக்கு. அதுல அந்த ஆரஞ்சு உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நான் கூட அவகிட்ட பேசும்போது சொன்னேன்ல, தேவையில்லாததை வெட்டிடலான்னு. அந்த மாதிரி அந்த தேவையில்லாததை எல்லாம் எடுத்துட்டு தேவை இருக்கிற எல்லோ கலர்ஸை மட்டும் ஒட்டுது பாருங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளைஸ் பண்றதுக்கு பேரு தான் ஸ்ப்ளைசிங். இதுக்கு யூஸ் ஆகிற என்சைம் பேரு ஸ்ப்ளைசோசோம். So what are the 3 steps? Splicing, capping, Splicing, tailing. capping, tailing. திருப்பி சொல்லுங்க. Splicing, Splicing, capping, tailing. ஸ்ப்ளைசிங்னா இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி எக்ஸான்ஸை ஒட்டி வைக்கிறது. கேப்பிங்னா இங்க பாருங்க, MGPPP, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. MGPPP அப்படின்னா மெத்தைல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட். இத 5 பிரைம் பொசிஷன், 5 பிரைம் தானே தலை, ஏன்னா ஃபார்ம் ஆகுன டைரக்ஷன் 5 பிரைம் 3 பிரைம். ஸோ 5 பிரைம் 3 பிரைம்ல MGPPP ஆட் பண்றது. 3 பிரைம் பொசிஷன்ல என்ன ஆட் பண்றது? டெய்ல என்ன ஆட் பண்றோம்? பாலி அடினைலேஷன். அப்படின்னா ஏன்னு அடினைலின் ரெசிடியூஸ் கிட்டத்தட்ட 200 to 300 டெய்ல ஆட் பண்றோம். தலையில MGPP, நடுவுல இருந்த இன்ட்ரான தூக்கியாச்சு, டெய்ல பாலி அடினைலேஷன் பண்ணிட்டோம்னா இப்ப நமக்கு யார் ஃபார்ம் ஆயிட்டா? mRNA. அவ்வளவுதான். இனிமேல் இவர் என்னன்னு சொல்லக்கூடாது, HNRNA. நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு சில கொஸ்டின் கேட்கிறேன், கேட்டுட்டு அடுத்த டாபிக் டிரான்ஸ்லேஷன் போலாம். இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியோட்ஸ், யூகேரியோட்ஸ் எல்லாருக்கும் பக்காவா இருக்காடா? எஸ். Yes, ma'am. ஓகே. சோ ப்ரோகேரியோட்ல 3 ஸ்டெப் தான், இனிஷியேஷன், இலாங்கேஷன், டெர்மினேஷன். சிக்மா ஃபேக்டர், ரோ ஃபேக்டர், RNA டிபெண்டன்ட், RNA பாலிமரேஸ் ஒண்ணே ஒண்ணு. யூகேரியோட்ல போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் சேஞ்சஸ் பத்தி சொல்லணும், அப்புறம் 3 RNA பாலிமரேஸ் என்சைம் பத்தி சொல்லணும். Done? Yes. Completed. Complete. Yes, ma'am. எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பிள்ளைங்களா? Yes, ma'am. Okay. So post transcriptional changes in eukaryotes என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். What are the 3 steps? Initiation, Capping capping, tailing. Splicing, capping and tailing. Splicingல என்ன நடந்துச்சு? Introns Remove the exons. Introns are removed, exons are spliced together. Spliced. Cappingல என்ன ஆட் பண்ணோம்?
Nucleotide methyl Guanosine triphosphate. triphosphate. MT-PP. Methyl Guanosine triphosphate. டெய்லிங்ல என்ன பண்ணும்? Adenylate Only adenine. Residues 200 and 300 வரைக்கும் add 300 வரைக்கும் add பண்ணும். இப்போ சொல்லுங்கடா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈஸியா கஷ்டமா? முடிச்சிட்டோம் வெற்றிகரமா. ஈஸியா தான் இருக்குல்ல? கஷ்டமா இல்லையே? சூப்பர். இப்ப அடுத்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறோம். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா எதுல இருந்து எது வர்றதுன்னு சொல்லியிருக்கேன்? mRNA to புரோட்டீன். ஓகேங்களா? சோ அதுக்கு அது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெனட்டிக் கோடுன்னா என்னன்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு உங்க mRNA, அதாவது நீங்க யூகேரியோட்ல டெவலப் பண்ணி வச்சிருக்கிற mRNA இதுதான். AUG, UAC, GUN ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, வந்திருக்கு. இப்போ இதுக்குரிய புரோட்டீன் டெவலப் ஆகணும்னா இந்த மூணு நைட்ரோஜீனஸ் பேசஸ் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஒரு அமினோ ஆசிட். 3 நைட்ரோஜீனஸ் பேசஸ் சேர்ந்தது தான் ஒரு amino acid. இந்த மாதிரி ஒரு சார்ட் உங்ககிட்ட புக்ல இருக்குதா? இந்த மாதிரி கோடான்ஸ் இருந்துச்சுன்னா கையில எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோடு இருக்கா பசங்களா? yes ma'am அந்த Yes, கோடு ma'am. எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எனக்கு இப்ப யாராவது சொல்லுங்க, AUGக்கு நேரா இங்க என்ன அமினோ ஆசிட் வரும்? எடுத்து பார்த்து சொல்லுங்கடா. Methionine. மெத்தியோனின். வெரி குட். அடுத்தது பாரு, UACக்கு நேரா என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்கு? த்ரியோனினா? இப்போ ஏற்கனவே மெத்தியோனின் வந்துருச்சு, த்ரியோனின் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டும் தனித்தனியா இருக்கணுமா, இல்ல இதுக்கு நடுவுல ஏதாவது பாண்ட் போடணுமா? நம்ம ஏதாவது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகணுமா இல்லையா? சொல்லுங்க. பாண்ட் ஃபார்ம் ஆகணுமா இல்லையா? அந்த பாண்ட் தான் பெப்டைடு பாண்ட். சோ அந்த மாதிரி இப்போ இது வந்து 1வது அமினோ ஆசிட், 2, 3, 4 இப்படி 9 அமினோ ஆசிடோ, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த புரோட்டீன் ஓட லென்த். 9 இருக்கலாம், சிலது 20 இருக்கலாம், இல்ல 60, அந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு புரோட்டீனா ப்ரொடியூஸ் ஆகும். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes ma'am. இந்த மாதிரி கோடு தான் நம்ம ஜெனட்டிக் கோடுன்னு சொல்றோம். சரியா? இப்போ ஜார்ஜ் கேமோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க, மேம் எக்ஸ்பிளைன் பண்றேன். George Gamow suggested that for coding 20 amino acids, the code should be made up of 3 nucleotides. Thus, there are 64 codons. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு 20 அமினோ ஆசிட் நம்மளுக்கு மேக் பண்ணணும்னா கோட் should be made up of 3 nucleotides. நமக்கு பேஸ் எத்தனை பேஸ் இருக்கு பசங்களா? 3 base ma'am. 3 base ma'am. இருக்கு நம்மளுக்கு. நல்லா யோசிச்சு பாருமா. அடினைன், குவானின், சைட்டோசின், 4 இல்லையா? சோ அப்படி பாத்தீங்கன்னா 4 பவர் 3. சரியா? கோட் should be made up of 3 நம்ம அமினோ ஆசிட இப்படி 3 பிரிச்சோம்னா நமக்கு மொத்தம் எத்தனை கோடான் வருதான்? 64 கோடான்ஸ் வருது. சரியா? சோ இதுல இருந்து நம்ம 20 அமினோ ஆசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜார்ஜ் கேமோ சொல்றாரு. மொத்தம் எத்தனை நைட்ரோஜீனஸ் பேஸ்? 4 நைட்ரோஜீனஸ் பேஸ், பவர் 3.
சரியா? 4 power 3 is equal to 64 கோடான்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அர்கோபின் கொரோனா என்ன சொன்னாரு படிமா. Hargobind Khorana developed the chemical method in synthesizing RNA molecules with defined combination of bases, homopolymers and copolymers. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கெமிக்கல் மெத்தட் டெவலப் பண்றாரு ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸை சிந்தசைஸ் பண்றதுக்கு. ஸோ ஹோமோபாலிமர்னா ஒரே மாதிரி இருக்கிற இதை கொண்டு இவர் வந்து கெமிக்கலா ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸை டெவலப் பண்ணாரு. இந்த ஆளுங்க பேர் இல்லாம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? நெக்ஸ்ட் Marshall Nirenberg developed a cell-free system for protein synthesis. புரோட்டீன்ஸை வந்து செல்லுல இல்லாம ஈவன் அவுட் சைட் த பாடி கூட டெவலப் பண்ண முடியுதா அப்படின்னு டெவலப் பண்ணி காமிச்சது மார்ஷல் நிரன்பர்க். நெக்ஸ்ட் Severo-Ochoa enzyme polynucleotide phosphorylase is used to polymerize RNA with defined sequences in a template-independent manner. ஸோ இவங்க கண்டுபிடிச்சது இந்த ஒரு என்சைமு. இந்த என்சைமை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா மேல இப்போ ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் நீங்க கொடுத்துட்டு இந்த என்சைமை போட்டீங்க, இது ஆர்என்ஏ பாலிமரேஸ்க்கு என்சைம் கொடுத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏக்கான ஆர்என்ஏ வந்துடுற மாதிரி பண்ணி வச்சாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நோட் பண்ணிக்கிட்டீங்களாடா? இந்த ஆளுங்க பேரெல்லாம் ஒரு 3 times எழுதி பாருங்க, ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் கரெக்டா. டன்? Yes, ma'am. ஓகே. ஸோ இதை வச்சு நமக்கு இந்த மாதிரி 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் நம்ம பண்ணியிருக்காங்க, சரியா? 20 types ஆஃப் அமினோ ஆசிட். நம்மளோட இந்த புக்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா புக்லயுமே மெட்டு ஐஎல்இ ப்ரோ இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு அது என்னன்னு தெரியாததுக்காக இத ஸ்லைடு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏஎல்ஏ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அலனின். இப்ப கூட நீங்க டிஹெச்ஆருக்கு என்ன அப்படின்னு யோசிச்சீங்க பாருங்க. ஸோ த்ரியோனின், டிஆர்பினா ட்ரிப்டோஃபான், டிஒய்ஆர்னா டைரோசன். இந்த ஸ்லைட் நோட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம். நாளைய கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ், டிரான்ஸ்லேஷனு. உங்களுக்கு ஒரு வீடியோவும் காமிச்சு நாளை இது மட்டும் நம்ம லெசன் நல்லா முடிச்சுட்டோன்னு வைங்க, மாலிகுலர் பேசிஸ் முக்காவாசி ஓவர். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த லெசன்ஸை பொறுமையா தான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா படிச்சு வந்துருங்க, சரியா? Okay, ma'am. ஓகேடா, இதை நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? Yes, ma'am. ஓகே மேம். Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, da. Bye.